இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்படி ஒரு பத்திரத்தை இவனுக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. இதுல ஏதோ ஃபோர்ஜரி வேலை நடந்துருக்கு. சாமுண்டீஸ்வரி, நீ இப்படி எல்லாம் பேசி தப்பிக்கவே முடியாது. பத்திரத்துல நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? இல்ல, நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. என்ன ஏமாத்தி இந்த வீட்டை அடையலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. சாமுண்டீஸ்வரி, பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியே, இது உன் கையெழுத்து தானே? ஆமா, இது ஏன் கையெழுத்து தான். ஆனா நான் போட்டது மகளிர் ட்ரஸ்ட் உன்னோட பத்திரத்துல தான். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 கிரவுண்ட் நிலத்தை நான் அந்த ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த வீட்டை நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. அட, என்ன புதுசா கதை விடுற? நீ எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இப்ப ஏதோ ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதையா குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்க. ஏய், நான் தான் வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கோல்மால் பண்ணி பத்திரத்தை உனக்கு சாதகமாக்கிட்டா அது உண்மையாயிடுமா? முதல்ல நீ வெளியே போடா. ஏன்பா, உங்க 2 பேருக்குள்ள பகை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். நீ அந்த பகைய மனசுல வச்சுட்டு ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சுதான் இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுது. யாராவது இப்படி குடியிருக்கிற வீட்டை எழுதி தருவாங்களா? அதுலயும் நீ இந்த அம்மாவுக்கு எதிரி. உனக்கு எப்படி அவங்க எழுதி தருவாங்க? ஐயா, நல்லா கேளுங்கய்யா. இந்த ஆளே ஒரு 420, இவனுக்கு போய் எங்க அத்தா வீட்டை எழுதி தருவாங்களா? இந்த ஆள் ஏதோ மோசடி வேலை பண்ணிருக்கா, நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏய் அல்ல கையி, நீ எல்லாம் என்ன ஃப்ராடுங்கறியா? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு மானங்கட்ட சோறு திங்கிற நீ எல்லாம் என்ன பத்தி பேசக்கூடாது, புரியுதா? வாய மூடிட்டு பேசாம இருக்கு. டேய், நாக்க அடக்கி பேசு. என் மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. ஏய் சிவனாண்டி, மரியாதையா ஓடி போயிடு. இல்லைன்னா நீ இங்கே போனமாயிடுவ. அக்கா வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவன் என் பொறுமையை சோதிக்கிறான் மாப்ள. இன்னைக்கே நான் இவனோட கதையை முடிச்சிடுறேன். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இதுக்கு மேல பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கோர்ட் மூலமா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கோர்ட்டுக்கு தானே, தாராளமா போங்க. அங்க எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். ஆனா தீர்ப்பு வர வரைக்கும் வீட்டை யாரும் யூஸ் பண்ண முடியாதபடி சீல் வச்சிருவாங்க. அதுக்கு உங்க குடும்பத்தோட இப்பயே நீங்க காலி பண்றது பெஸ்ட். யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? நாங்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்போம், நீங்க ஈஸியா வந்து ஆட்டை போட்டு போவீங்களா? 24 மணி நேரத்துக்குள்ள உங்ககிட்ட இருக்கிறது போலி பத்திரம் நான் நிரூபிக்கிறேன். நீ எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குற. நான் உனக்கு 1 மணி நேரம் கூட அவகாசம் தர மாட்டேன். எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. ஏன், உண்மையை நிரூபிச்சிருவேன் பயமா? ஏய், யாருக்கு பயம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் உங்களையெல்லாம் பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? அப்புறம் என்ன, டைம் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனே, இவனால நம்மள ஒண்ணு கிழிக்க முடியாது. அவனே 24 மணி நேரம் தானே, கொடுத்து பாப்போம் என்ன பண்றான்னு தான் பாப்போமே. அப்படியா சொல்றீங்க? ஆமாட்டா அவனே. பார், உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அப்படி உன்னால நிரூபிக்க முடியாம தோத்து போயிட்டா என்ன பண்ணுவ? நான் தோக்க மாட்டேன். நியாயம் எங்க பக்கம் இருக்கு. தம்பி, சும்மா ஜகாலாம் வாங்காத. தோத்துட்டா என்ன பண்ணுவ சொல்லு. தோத்துட்டா நீங்க கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு நாங்களாம் இங்க இருந்து போயிடுறோம். சபாஷ் டாமாவனே, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க. இத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவ மட்டும் இல்ல காளியம்மா, மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஆமா சித்தி,
நான் பத்திரத்தை அந்த சாமுண்டீஸ்வரி முன்னாடி தூக்கி போட்டதும் அப்படியே அவ ஆடி போயிட்டான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமா புரியல. இப்பதான் அவங்களுக்கு அடி விழ ஆரம்பிச்சிருக்க. இனிமே அவ எந்திரிக்கவே முடியாதபடி தொடர்ந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சரிதான் காளியம்மா. ஆனா அந்த டிரைவர் பையன் 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்கான். அதுக்குள்ள நம்ம டாக்குமெண்ட்டை பொய்ன்னு நிரூபிக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டானே என்ன செய்யறது? அப்படியெல்லாம் அவனால எதுவும் பண்ண முடியாது. சும்மா உதார் விட்டுருப்பான். சித்தி, அவன் என்ன மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சித்தப்பா சொல்ற மாதிரி ஒருவேளை நிரூபிச்சிட்டா என்ன பண்றது? முடியாது மகனே. டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்க போன அந்த 2 பேரும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த டிரைவர் பயலால எதையுமே நிரூபிக்க முடியாது. ஆமா சித்தி, இப்ப அந்த 2 பேரும் எங்க இருக்காங்க? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காங்க. அதுதான் எங்கன்னு சொல்லு காளியம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சா தேவையில்லாத சிக்கல் தான். அதனால அவங்க எங்க இருக்காங்கன்றது என்னோடவே இருக்கட்டும். அதான் உங்களுக்கும் நல்லது. சரிங்க சித்தி, அவங்க பத்திரமா இருந்தா சரிதான். மகனே, நாளைக்கு காலையில அந்த சாமுண்டீஸ்வரியோட மொத்த குடும்பமும் நடு ரோட்ல நிக்க போது அத நாம ஆசை தீர பார்க்க போறோம். சித்தி, அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த சாமுண்டீஸ்வரி சேர்ல நானும் கெத்தா போய் உட்கார்ந்து அத பார்த்து அந்த சாமுண்டீஸ்வரி வெந்து சாகணும். நாளையில இருந்து அது உன் வீடு மகனே. நீ என்ன வேணா செய். உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆ. நேற்று 2 பேர் இங்கே வந்து உங்ககிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க சிவனாண்டியோட ஆளுங்க தான். சிவனாண்டி ஏதோ கிரிமினலாக வேலை செஞ்சு இந்த வீட்டை நீங்கள் அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காரு. இல்ல மாப்ள, நான் பத்திரத்தை நல்லா படிச்சுட்டு தான் கையெழுத்து போட்டேன். அதுல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கே அந்த 2 கிரவுண்ட் நிலத்தை தான் நான் ட்ரஸ்டுக்கு கொடுக்கறதா எழுதி இருந்தது. இந்த வீட்டை நான் சிவனாண்டிக்கு கொடுக்கறதா எங்கேயுமே எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி பத்திரத்துல இருந்த விஷயம் மாறி இருக்கும்? அத்தா, நம்ம எழுதினதுக்கு அப்புறம் அது மறையிற மாதிரி நிறைய பேனாலாம் இருக்கு. சகல, என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு பேனா இருக்கா? அது என்ன பேனா? ஆமா, எழுதின கொஞ்ச நேரத்திலே அது மறைஞ்சிடும். என்னப்பா சொல்ற? நாம இப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல அந்த பேனா மூலியமா எழுதுனா அடுத்த 1 ஹவர்ல எழுதினதெல்லாம் அழிஞ்சு பிளெயின் பேப்பர் ஆயிடுமா? ஆமாங்க, அந்த மாதிரி எழுதின பத்திரத்தில் தான் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க.